டிசம்பர் மாதம் ஷிரடியில் புனிதமான ஓர் ஆரம்பத்திற்கு அடித்தளம் போடப்பட்ட மாதம். இந்த மாதத்தில்தான் ஷிரடியில் சாவடி ஊர்வலம், வழிபாடு, பஜனை, பூஜைகள் தொடங்கின. சரியாக சொல்ல வேண்டும் எனில் 1909 டிசம்பர் 10 இது நடந்தது. மிகச் சுருக்கமாக இதை கேட்கலாம். பாபா சாவடிக்கு போகும் நாளன்று பகலின் பிற்பகுதியில் பக்தர்கள் சபா மண்டபத்தில் ஒன்று கூடி விடுவார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பஜனை பாடுவதற்காக வருவார்கள். மிருதங்கம், சப்ளாக்கட்டை, செகண்டி, கஞ்சிரா என பல இசைக்கருவிகள் பஜனையில் சேர்ந்து கொள்ளும். இவற்றோடு ஜெய ஜெய கோஷம் போடவும் மக்கள் உற்சாகத்துடன் இருப்பார்கள். சில பக்தர்கள் ஊர்வலத்திற்காக தீவட்டிகள் தயார் செய்வார்கள். பல்லக்கையும் அலங்காரம் செய்து வைப்பதோடு மாவிலை தோரணங்கள் போன்றவற்றையும் கட்டி தெருவை அழகாக மாற்றுவார்கள். மசூதியை சுற்றிலும் வரிசை வரிசையாக விளக்குகள் ஏற்றப்படும். வாசலில் பாபாவின் குதிரையான ஷியாம் கர்ணா அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக நிற்கும். வழக்கமாக துளசி மாடத்திற்கு அருகிலேயே அமர்ந்திருக்கும் பாபாவை தாத்தியா பாட்டில் கைபிடித்து தூக்கி நிறுத்துவார். பாபாவின் உடலில் உள்ள கப்பினி, மேல் துண்டு ஆகியவை சரி செய்யப்பட்டு சிலீம் அக்குளில் சட்கா தந்த பின் அழகிய ஜரிகை போட்ட சால்வையை தாத்தியா அணிவிப்பார். பாபா தனது அருகில் இருக்கும் விறகுகளின் குவியலை காலால் தள்ளுவார். எரிகின்ற தீயை அணைத்துவிட்டு ஊர்வலத்திற்கு கிளம்புவார். பாபா கிளம்பும்போது தீவட்டிகள் ஏற்றப்படும், இன்னிசை வாத்தியங்கள் முழங்கும், கொம்புகள் ஊதப்படும், எக்காலத்தையும் ஊதுவார்கள். ஜால்ரா, செகண்டியில் தாளம் போடுவார்கள். கைத்தாளத்தையும் உற்சாகமாக போடுவதும் அங்கே நடைபெறும். அலங்கார பேனர்கள், பதாகைகள், விருது கொடிகள் ஆகியவற்றை பக்தர்கள் பிடித்தபடி ஊர்வலத்தை ஆரம்பிப்பார்கள். பாபாவின் கருட கொடி பறக்கும். சிலர் பாபாவின் தலைக்கு மேல் சாமரம் வீசுவார்கள். சிலர் நடை விரிப்புகளை விரிப்பார்கள். பாபா அதன் மீது நடப்பார். தாத்தியா இடது கையையும் மகள்சாபதி வலது கையையும் பிடித்து கொள்ள ஜோக் ஒரு பெரிய குடையை பாபாவின் தலைக்கு மேல் பிடித்தபடி வருவார். சாவடிக்கு நடக்கும்போது பாபாவின் குதிரை கம்பீரமாக நடக்கும். ஊர்வலம் தெரு முனைக்கு போய் திரும்பிவிடும். அதுவரை பஜனை கோஷ்டி பஜனையில் ஈடுபடும். தீட்சத் ஒரு வெள்ளி தட்டில் நிறைய பூக்கள் கொட்டி அதை பாபா மீது தூவியபடி வருவார். மகள்சாபதி பாபாவின் கப்பினியை பிடித்தபடி நடக்க, தாத்தியா கோதே ஒரு லாந்தரை பிடித்து கொண்டு நடப்பார். பிறகு பாபா வடக்கு பார்த்தபடி 1.5 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நின்று கொள்வார். ஊர்வலத்தின் முடிவில் பாபாவுக்கு ஒரு ஆசனம் போடப்படும். அதில் அமர வைத்துவிட்டு பூஜை செய்வார்கள். பாபாவுக்கு மட்டுமல்ல, சகல தேவர்களுக்கும் பூஜை நடக்கும். நீண்ட திண்டுடன் கூடிய ஒரு ஆசனத்தில் பாபா அமர்ந்து கொள்ளும் பொழுது அவர் மீது ஒரு நீண்ட அங்க வஸ்திரம் அணிவிக்கப்படும். பக்தர்கள் மாலைகளை சூட்டுவார்கள், ஆரத்தி பாடுவார்கள், சந்தனத்தை இடுவார்கள். அவரது கைகளில் வாசனை திரவியங்களை பூசுவார்கள். அழகான ஆடை ஆபரணங்களை அணிவித்து அழகுபடுத்துவார்கள். பாபா தலையில் பொன் கிரீடம், சில சமயங்களில் நவரத்னம், மயில் பீலி பொருத்தப்பட்ட தலைப்பாகை, கழுத்துக்கு நேராக வைரங்கள், மாணிக்கம் அணிவிக்கப்படும். அதன் பிறகு கழுத்தில் முத்துமணி மாலை அணிவிக்கப்படும். நெற்றியில் கஸ்தூரியால் கருப்பு நிறத்தில் ஒற்றைக்கோடு நாமம் இடப்படும். நடுவில் வைஷ்ணவ குல சம்பிரதாயத்தை ஒட்டி ஒரு கருப்பு நிற வட்ட புள்ளி இடப்படும். இதெல்லாம் ஒரு சம்பிரதாய வர்ணனை தான். எந்த பக்தர் எப்படி விரும்புகின்றாரோ அப்படியே பாபாவை அலங்காரம் செய்வார் என்பதே அங்கு நடந்த உண்மை. நானா சாஹிப் நிமோன்கர் குஞ்சலங்கள் தொங்கும் மஞ்சள் நிற துணிக்குடையை சாயின் தலைக்கு மேல் பிடித்து கொண்டு அதை மிக நேர்த்தியாக சுழற்றி கொண்டே இருப்பார். ஜோக் பாபாவின் பாதங்களுக்கு அர்க்கியம் உள்பட 16 உபசாரங்களுடன் கூடிய பூஜை செய்வார். பாபாவின் பாதங்களை வெள்ளி தட்டு ஒன்றில் வைத்து அதை தம் இரு கரங்களாலும் அலம்புவார். குங்குமப்பூ கலவையை பாபாவின் கரங்களில் பூசுவார். பின்னர் பாபாவின் உள்ளங்கையில் ஒரு பீடாவை வைப்பார். மல்லிகை, முல்லை, துளசி சேர்த்து கட்டப்பட்ட மாலைகள் பாபாவின் கழுத்திலிருந்து கால் வரை தொங்கிக் கொண்டிருக்கும். ஆசனத்தில் அமர்ந்தபடி பாபா இவற்றை மிக சாதாரணமாக பார்த்து கொண்டிருப்பார். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அங்கிருந்து பாபாவை அலங்கரித்து வணங்குவார்கள். ஷாமா பாபாவுக்கு புகையிலையை கசக்கி புகைப்பிடிக்க தயார் செய்வார். அதை தாத்தியா வாங்கி புகைத்து பார்த்துவிட்டு பாபாவிடம் போய் தருவார். ஒரு தடவை புகைத்த பிறகு அதை பாபா மகள்சாபதியிடம் தருவார்.
அரசரை போல மின்னும் பாபாவுக்கு சாய் பக்தர்கள் சாமரம் வீசுவார்கள். ஜோக் பஞ்சாரத்தி எடுத்துச் சுற்றுவார். சந்தனம், மலர்கள், தூப, தீபம், நைவேத்தியம் ஆகிய 5 உபசாரங்கள் சேர்ந்த பூஜை முடிந்த பிறகு பாபாவுக்கு ஆரத்தி காட்டப்படும். பிறகு பக்தர்கள் வரிசையாக வந்து பாபாவை நமஸ்கரித்துவிட்டு வீடு திரும்புவார்கள். தாத்தியா உள்ளிட்ட அனைவரும் பாபாவை தனியாக விட்டுவிட்டு கிளம்பி விடுவார்கள். பாபா அதன் பிறகு சுமார் 60 துணிகளை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி தமது படுக்கையை தயார் செய்து அதன் மீது படுத்துக்கொள்வார். ராஜ அலங்காரம் களைக்கப்பட்டு மீண்டும் பக்கீர் கோலத்திற்கு வருவார் பாபா. மனதிலும் தேகத்திலும் எந்த பற்றும் பெருமிதமும் வேறு ஆடம்பரமும் இருக்காது. அமைதி தவழ மறுநாள் லெண்டிக்கும் பிச்சைக்கும் போவார். இந்த ஊர்வலத்தை இப்பொழுதும் வியாழந்தோறும் ஷீரடியில் பார்க்கலாம். மிக அற்புதமாக இருக்கும். ஓம் சாய்ராம்.